வணக்கம் நண்பர்களே, லாவண்யஸ் வைப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த எபிசோடில் குடும்பத்தின் எதிர்பார்ப்பால் அந்த பெண் மிகுந்த மனவேதனைக்கு ஆளானாள். அதற்கு பிறகு நடந்த சம்பவம் அவர்களின் வாழ்க்கையே மாற்றியது. அவர்களுடைய குடும்பத்தினரை அந்த பையனை அழைத்து நீ அவளை கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லும் நிலை வந்தது. அவன் அவளை அழைத்து கொண்டு வந்தான். ஆனால் அதற்கு பிறகுதான் இன்னொரு பெரிய பிரச்சனை ஆரம்பமானது. அவளுடைய குடும்பம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? அந்த பெண் போலீஸ் முன்னிலையில் என்ன சொன்னாள்? அந்த பையன் என்ன முடிவு எடுத்தான்? வாங்க எபிசோட் 4க்குள் போகலாம். அந்த பெண்ணை அழைத்து கொண்டு அந்த பையன் வந்த பிறகு அவளுடைய குடும்பத்தினர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார்கள். அந்த புகார் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த பையன் பயப்படவில்லை. அவளையும் அழைத்து கொண்டு நேராக போலீஸ் நிலையத்திற்கு சென்றான். போலீஸ் நிலையத்தில் இருவரிடமும் விசாரணை நடந்தது. என்ன நடந்தது? அவள் ஏன் வீட்டை விட்டு வந்தாள்? யாருடைய விருப்பம்படி வந்தாள் என்று கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்போது அந்த பெண் தன்னுடைய விருப்பத்தின்படிதான் வந்தேன் என்று சொன்னாள். அதற்கு பிறகு இருவரும் ஒரு முக்கியமான விஷயத்தை எழுத்துப்பூர்வமாக கொடுக்க முடிவு செய்தார்கள். அவர்கள் எழுத்தில் தெளிவாக கூறினார்கள், உங்கள் வீட்டிலிருந்து எங்களுக்கு எந்த சொத்தும் வேண்டாம், உங்கள் நகையும் வேண்டாம், எந்த பொருளாதார உரிமையும் எங்களுக்கு வேண்டாம், தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களின் முடிவாக இருந்தது. அந்த கடிதத்தை போலீஸ் நிலையத்தில் கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் முடித்த பிறகு அந்த பையன் அவளுடைய குடும்பத்தினரிடம் ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டான். அவளுடைய படிப்பை மட்டும் நிறுத்தாதீங்க. அவள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள். அதனால் அவளுடைய காலேஜ் யூனிஃபார்ம், புக், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கல்லூரிக்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அவன் சொன்னது, அவள் படிக்கணும், அவளுடைய படிப்பு பாதியிலே நின்றுவிடக் கூடாது. அவன் அவளிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. சொத்தும் வேண்டாம், நகையும் வேண்டாம், பணமும் வேண்டாம். அவளுடைய எதிர்காலம் மட்டும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசை. அந்த நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் எந்த திசையில் செல்லும் என்று யாருக்கும் தெரியவில்லை. போலீஸ் நிலையத்தில் நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சிறிய அமைதி வந்தது. ஆனால் அந்த அமைதி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. ஏனென்றால் அடுத்த எபிசோடில் ஒரு முக்கியமான தொலைபேசி அழைப்பு வரப்போகிறது. அந்த அழைப்பு அவர்களின் காதலுக்கு, திருமணத்திற்கும் ஒரு புதிய திருப்பத்தை கொடுக்க போகிறது. அந்த பெண்ணின் அம்மா என்ன பேச போகிறார்? அந்த பையனிடம் என்ன நிபந்தனை வைக்க போகிறார்கள்? அவர்கள் உண்மையிலே திருமணம் செய்து கொண்டார்களா? அதை தெரிந்து கொள்ள எபிசோட் 5ல் சந்திப்போம். இந்த கதை தொடரும். இந்த எபிசோட் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். லாவண்யஸ் வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான்களை அழுத்துங்கள். நன்றி நண்பர்களை. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம்.